ஈழ அரசியல திருமுருகன் காந்தியை விட சிறப்பாக யாரும் பேசிட முடியாது என்பது எனக்கு ஏற்கனவே தெரியும். முழுவதுமாக அதை பேசி முடித்து விட்டு போயிருக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். அதனாலதான் அவரை பேச சொன்னேன். நானும் நிறைய அதுல தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஈழ அரசியலை பற்றியும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆள் நானு. இந்த புத்தகத்தையும் முழுசா படிக்காத ஒரு ஆள். ஆனால் எனக்கு இந்த மேடையில பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஈழ அரசியல் அப்படின்னு உடனே எனக்கு நினைவுக்கு வருவது, ஈழமே ஒரு அரசியல் தான் அப்படின்றத நான் உணர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்துல என்னால உணர முடிஞ்சது. ஈழ அரசியல் ஒரு பல்வேறு மர்மங்கள் நிறைந்த ஒரு அரசியல். மர்மங்கள் நிறைந்திருக்கு, பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி நிறைய கூறுகளை கொண்ட ஒரு அரசியல் தான் ஈழ அரசியல். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இன்றைக்கு நண்பர் அசீப் அவர்கள் புத்தகமாக வெளியிட்டிருக்காரு. நிறைய கீழே இருக்கிறவங்களுக்கு கேள்வி வரும், புத்தகத்தை படிக்கல அப்புறம் உனக்கு எதுக்கு இந்த மேடையில இடம் அப்படின்னு. அரசு விழாக்கள் நடக்கும்போது நீங்க பார்த்திருப்பீங்க, திருவள்ளுவருக்கான பிறந்தநாள் விழாவில் திருக்குறளே தெரியாத அமைச்சர் கலந்துக்கிறது இல்லையா? அது போலதான் இந்த புத்தகத்தை பற்றி தெரியாத நானும் கலந்துக்கிறேன்னு வச்சு. அப்புறம் நான் யோசிச்சேன், சரி வேற எதுக்கு தான் கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னா, சரி வந்தா ஒரு 4 ஊடகங்கள் வரும் அல்லது வேற ஏதாவது இருக்கும் இல்லையா அப்படின்னா, அதுக்கும் இந்த நிகழ்ச்சியில எனக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா மாண்புமிகு அமைச்சர் வந்திருக்காரு. ஸோ அதனால அமைச்சர் கலந்துக்கிற முதல் நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். அதனால அமைச்சரை பற்றி சொல்லும் போது ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டு அப்புறமா பேச்சுக்குள்ள போறேன். மாற்றம் நிகழ்ந்ததாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் எனக்கு தெரிந்த ஒரே மாற்றம், கடந்த கால ஆட்சி காலகட்டங்களில் போராட்ட களத்தில் இருந்த ஒரே மனிதர் இன்றைக்கு அமைச்சர். அந்த மணியரசு அவர்கள் கலந்து கொள்ளாத போராட்டமே கிடையாது. இங்க எந்த போராட்டத்திலும் முன்னாடி நிற்பாங்க. எல்லா விதமான போராட்டங்களிலும் கலந்து கொண்டு தகுதி பெற்ற ஒரு அமைச்சர் என்ற ஆட்சி கட்டில் இருக்கிறார் என்றால் அவர் மத்திய அரசு மட்டும்தான். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த புத்தகம் அசீப் சொன்னாரு 2008 2009 காலகட்டத்துல தான் இந்த புத்தகம் முழுவதுமாக அந்த காலகட்டத்தில் இருந்த அரசியல் சொல்லப்பட்டிருக்குன்னு. அந்த காலகட்டத்துலதான் நான் இந்த ஈழ அரசியலுக்குள்ள வர்றேன். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க நான் அந்த போர் உச்சகட்டம் அடையும் போது நான் ஈழ அரசியலை அதை பார்த்துட்டு உள்ள வந்தவன். அப்படி இல்லை. நான் 2007 பருத்திவீரன் முடிஞ்ச உடனேயே நான் அடுத்து எடுக்கணும்னு நினைச்ச திரைப்படம் ஈழ அரசியல் தான். போராளிகளுடைய வாழ்க்கையை பற்றிய படமாகத்தான் இருக்கணும்னு தான் நான் முடிவு பண்ணேன். அப்ப அடுத்த கதையை அந்த புள்ளியில இருந்துதான் தொடங்கணும்னு சொல்லி அன்றைக்கு அது குறித்து ஊடகங்கள் அதிகம் பேசிக் கொண்டிருந்தது அண்ணன் சுபவீர பாண்டியன். அப்ப சுபவீர பாண்டியன் தொடர்பு கொள்வதற்காக சில நண்பர்களை தேடி நான் போய் சந்திச்சு போகும்போது சில இயக்குநர்களையும் சந்திச்சேன். எனக்கு இவ்வளவு இதுக்குள்ள தன்னை முன்னிலைப்படுத்துகிற சிந்தனை இருக்குன்றது என்னால் அப்ப உணர முடியல. லேட்டா தான் நான் உணர்ந்தேன். அப்படி போய் சில இயக்குநர்களை சந்திச்சு இந்த மாதிரி அண்ணன் சுபவீர அவர்களை பார்க்கணும், எனக்கு அவர் பரிச்சயம் கிடையாது, எனக்கு தெரியாது. அவரும் எஸ் பி முத்துராமன் சாரும் சகோதரர்கள் விவரமே எனக்கு அதுக்கு பின்னாடி தான் தெரியும். தெரிஞ்சுட்டு நான் நேரம் அந்த ரூட் எடுத்து போயிருந்திருப்பேன். அது காலம் செஞ்ச மிகப்பெரிய கோலம்னு வச்சுக்கிறேன். அதனால தப்பான ஒரு ரூட்டை பிடிச்சிட்டேன். போன உடனேயே நீங்க அது செய்ய வேணாம் தோழர், நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம் அப்படின்னாங்க. சேர்ந்து செய்யணும்னா எனக்கு புரியல. எனக்கு சேர்ந்து செய்யணும் இல்லை நீங்க தனியா செய்வேனா அப்படின்னா, அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, அவங்க இந்த அரசியலை பின்பற்றிக் கொண்டிருக்கிறவர்கள், போராளிகளுடைய வாழ்க்கையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறவங்க, ஈழ அரசியலை பேசிக்கிட்டு இருக்கவங்க, நான் போய் அதை திரைப்படமாக எடுக்கணும்னு சொன்னா எனக்கு ஏதாவது பேர் கிடைச்சிருமோன்ற அச்சத்தின் காரணமாக என்னை பிள்ளைக்கு எடுத்து நம்ம சேர்ந்து செய்வோம்னு சொல்லி அப்படி தள்ளி விட்டாங்க. அதுலயே 2 வருஷம் போயிடுச்சு. 2 வருஷம் போன உடனே 2009 காலகட்டம் ஆயிடுச்சு. அப்போ அந்த போர் இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு. உச்சகட்டமாக போர் நடக்கும் போது அந்த சூழலே இல்லை. அப்போ இந்த செய்தியை நான் ஒவ்வொருத்தையா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது
அப்படித்தான் இந்த போராட்ட காலகட்டத்துக்குள்ள உள்ள வர்றேன். இந்த போராட்ட காலகட்டத்துல நிகழ்ந்த ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் எனக்கு நினைவுல இருக்கிறது அந்த கடைசி அந்த முள்ளிவாய்க்காலுடைய சம்பவம் நடைபெறும் போது, இன்னும் அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வெள்ளைக்குடி ஏந்தி சமாதானமா போனவங்களை சொல்றாங்க. அதுக்கு அடுத்து முள்ளிவாய்க்கால் வருது. அப்ப முள்ளிவாய்க்கால் அந்த காலகட்டத்துல அதுக்கு முன்னாடி உள்ள நிகழ்வு நடக்குது. அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை சொல்றேன். இப்ப தோழர் திருமணம் காந்தி சொன்னது போல இஸ்லாமியர்களும் போராளிகளும் விடுதலை புலிகள் போராட்ட இயக்கமும் பிரித்து வைக்கப்பட்டிருந்தது இல்லையா? அதனால இலங்கையிலிருந்து எனக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் நான் யார் என்னன்னு விசாரிச்சு மதுரைக்கு வந்துடுறாங்க. மதுரைக்கு என்னுடைய அண்ணனை, என்னுடைய சொந்த கூட பிறந்த அண்ணன், அவர் வழக்கறிஞராக இருக்காரு. அவரை சந்திக்கிறாங்க. சந்திச்சு இந்த மாதிரி தமிழ்நாட்டில இருந்து ஒரு இஸ்லாமிய குரல் வருது ஈழ போராட்டத்துக்கு ஆதரவா போராளிகளுக்கு, அது சரியானது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எங்க அண்ணன் எனக்கு உடனே போன் அடிக்கிறாரு. இந்த மாதிரி இலங்கையில இருந்து வந்திருக்காங்க, உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க அப்படின்னு. ஒண்ணு நான் இங்க இருந்து மாலை விமானத்தை பிடிச்சி இங்க இருந்து உடனே மதுரைக்கு போறேன். மதுரைக்கு போய் அவங்க வீட்டுல உட்காந்து பேசும்போது அவங்க சொல்றாங்க, அவங்க நடந்த நிகழ்வுகளை, அந்த வரலாற்று நிகழ்வுகளை பூரா சொல்றாங்க. அது அப்படியே நான் சொல்ல முடியாதுங்க, நிறைய அது வேறு ஒரு விவாதத்தை கொண்டு வந்தது. அப்போ நான் அவங்க கிட்ட வைக்கிற கேள்வி என்னன்னா, கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்ததாக நீங்க சொல்லப்படுகிறது எல்லாத்தையும் நான் ஏற்கிறேன், நான் மறுக்கல. ஆனா இஸ்லாமிய அடிப்படையிலே அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும்னா எப்படி நீங்க தீர்வு சொல்லுவீங்க? இஸ்லாம் என்ன சொல்லுது? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கை கை அப்படின்னு தான் சொல்லுதே தவிர, உங்களுக்கு எங்கோ நடந்த ஒரு தவறுக்கு இன்றைக்கு எப்படி நீங்க தீர்வை தேட முடியும்? இன்றைக்கு பதிவுகளுக்குள்ள குத்துக்குண்டுகளால் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மரணத்தை நம்ம எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? இது இஸ்லாம் உங்களுக்கு தீர்வு சொல்லுதா அப்படிங்கும் போது அந்த கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இல்லை. எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. அப்ப அமைதியான உடனே இல்ல எங்களை எல்லாரும் கேட்கறாங்க, அதனாலதான் நாங்க இங்க தேடி வந்தோம்னாங்க. நான் சொன்னேன், இல்ல என்னுடைய நிலைப்பாட்டுல இருந்து நான் பின்வாங்கல. அது நீங்க பாதிக்கப்பட்ட என்ன பாதிக்கப்பட்டீங்க அதை நீங்க கிளைம் பண்ணுவீங்க. ஆனா நான் இந்த நிலைப்பாட்டுல இருந்து பின்வாங்க மாட்டேன். நீங்க அண்ணன்ட்டையும் சொல்லிட்டு அந்த அமைப்பு சார்ந்தவங்கள்ட்டையும் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்பதான் தமிழ்நாட்டுல அப்போ சிவாஜிலிங்கம் எம்பி அவர்கள் இருந்தாங்க, இங்க இருந்து வந்திருக்காங்க. அவங்க அழைச்சிட்டு போய் அன்றைக்கு தமிழ்நாட்டுல இருந்து அண்ணன் மணியரசுக்கு தெரியும், தமிழ்நாட்டுல இருந்த மிக முக்கியமான அமைப்புகளாக இருந்த இஸ்லாமிய அமைப்புகள் அண்ணன் ஜவாஹிர்லா உட்பட, பிஜேஇன்லாவில் உட்பட இந்த ரெண்டு அமைப்புகள் அன்னைக்கு ரொம்ப மிகப்பெரிய அமைப்பாக இருந்தவங்க. அவங்கள போய் சந்திக்க வச்சேன். முதல்ல நான் அனுமதி கேட்கும்போது அவங்க மறுத்துட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டாங்க. இல்லை இது வேணாம், இது சரியா வராது அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், இல்லை நீங்க சந்திக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் சந்திக்க வச்சு, சந்திச்சதுக்கு பின்னாடி ஒரு நீண்ட நெடிய காலத்துக்கு பின்னால தமிழ்நாட்டு இஸ்லாமிய அமைப்புகளிடமிருந்து ஈழ போராட்டத்துக்கு ஆதரவு அறிக்கை அன்றைக்கு தான் வெளியானது. அப்பதான் அப்ப அவங்க கிட்ட ஒரே கேள்வியை முன்வைக்கும் போது அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு, ஆமா இந்த நேரத்துல நம்ம இந்த போராட்டத்துக்கு ஆதரவா தான் இருக்கணும்னு சொல்லி அந்த நிலைப்பாட்டை எடுத்தாங்க. அந்த கடைசியாக தான் அப்பதான் முள்ளிவாய்க்காலுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஒட்டுமொத்தமாக கரண்ட் எல்லாம் கட் ஆயிடுச்சுங்கும் போது எனக்கு ஒரு தோழர் மூலமாக உங்களுக்கு ஒரு போன் வரும், நீங்க எடுங்கன்னாங்க. சரின்னு எடுக்கும் போதுதான் 2 குரல் வந்தது, தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. ஒண்ணு சேரலாதன் அப்படின்ற ஒரு குரலும், இன்னொன்று ஐயா நடேசன் அவர்களுடைய குரலும். ரெண்டையுமே நான் குரல் வழியா தான் முதல் முறையாக அலைபேசியில கேட்கிறேன் நான். அப்ப கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இங்க ரொம்ப அந்த டெட்லைன்ல நாங்க நிக்கிறோம், இது என்ன நடக்கும்ன்றது எங்களுக்கு உறுதியா சொல்ல முடியல. ஒருவேளை கடந்த காலங்கள் போல இந்த ரொம்ப நெருக்கு வட்டத்துல அந்த போராளிகள் முற்றுகையிடப்பட்ட அப்புறமா மீண்டு வந்த காலகட்டங்கள்லாம் இருக்கு. அப்ப சொல்றாங்க, உங்களுடைய குரலை இன்னும் கொஞ்சம் நீங்க அழுத்தமா பதிவு செய்யுங்க. ஒருவேளை இதுல இருந்து நாங்க மீண்டுட்டோம்னா, இந்த போர் நிறுத்தம் நடந்துருச்சுன்னா, அதற்கு பின்னால் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய நபர்கள்ல நீங்களும் ஒரு ஆளா இருப்பீங்க, நாங்க உங்களை சந்திக்கணும்னாங்க. அதை கேட்கும் போது ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருந்தது, வருத்தமாகவும் இருந்தது. அப்போதான் நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப கிடைச்சதுதான் முத்துக்குமாருடைய மரணம். முத்துக்குமாருடைய மரணத்தை சரி அவரே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க சகோதரன் அப்படின்னா, அதுல நடந்த அரசியல் நிறைய விஷயங்களை சொல்ல முடியாது உங்களுக்கு.
ஒவ்வொரு தலைவர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க, எப்படி நம்ம பக்கத்துல இருந்து பார்க்க முதல் முறையாக இதையெல்லாம் நம்ம கிரகிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு. அதுல தலைவர்கள் தங்களை எப்படி முன்னிலைப்படுத்தினாங்க, எப்படி போனாங்க, என்னவா நடந்துக்கிட்டாங்க, உண்மையில் அந்த போராட்டம் நிக்கணும்னு நினைச்சாங்களா, அல்லது தன்னை முன்னிலைப்படுத்தி தாங்கதான் வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சாங்களான்றதெல்லாம் எனக்கு நிறைய சந்தேகங்களுக்கு உரிய கேள்வியா தான் இருந்தது. சந்தேகம் வந்துச்சு அவங்க எல்லாரு மேலேயுமே. அப்ப அவங்களோட பயணிச்சுக்கிறதுக்கு அப்பதான் அந்த முத்துக்குமாரோட மரணம் நடந்து கிட்டத்தட்ட அது குளத்தூர் நினைக்கிறேன், குளத்தூர்ல இருந்து அந்த மூலக்கடை போனது. உங்களுக்கு நிறைய சகோதரர்களுக்கு நினைவு இருக்குமா தெரியுமான்றதே தெரியல. அந்த முத்துக்குமாருடைய ஊர்வலம் அந்த சவம் எடுத்துக்கிட்டு மூலக்கடைக்கு வந்து சேருவதற்கு கிட்டத்தட்ட 9:30 மணி நேரம் 10 மணி நேரம் ஆச்சு. எத்தனை பேருக்கு இன்றைய தலைமுறைக்கு தெரிந்ததில்ல. தமிழ்நாட்டுல எந்த ஒரு அரசியல் தலைவருக்கு கூட அப்படி நிகழ்ந்தது கிடையாது. 9:30 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரு மாணவனுடைய உடல் வந்து ஊர்வலமாக எடுத்துட்டு வரப்போகுது. அன்றைய காலகட்டத்துல வந்து எந்த ஊடகத்திலையும் அது காட்டப்படல. அன்றைக்கு வீட்டுல இருந்த இன்னைக்கு ஆட்சியாளர்களா இருந்த யாருடைய இதுலையும் காட்டப்படல. ஆனால் வழிநடுக அந்த ஊர்வலம் வந்து கொண்டு இருக்கும் போது வழிநடுக மூலக்கடைக்கு வரும்போதெல்லாம் மதியம் நைட் இரவு 11:30 மணி ஆயிடுச்சு. மூலக்கடைக்கு வந்து சேரும்போது வழிநடுக ஒவ்வொரு வீட்டு வாசலையும் நிலவரத்து ஏறி கொண்டு நின்றிருக்கக்கூடிய யாருமே தெரியாது. முத்துக்குமார் என்பவனை பார்த்ததே கிடையாது, நானே பார்த்ததில்லை. அவங்களுக்கு யாருமே தெரியாது. நமக்காக இந்த போராட்டம் தெரியும், அதோடு நம்மளை இணைச்சிருக்கோம். ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியாக நின்று கொண்டு அந்த மெழுகுவர்த்தி ஏந்தி மரியாதை செலுத்துறது பார்க்க முடிஞ்சது. அப்போ இதுக்கு பின்னாடி என்ன நடந்துருச்சு அப்படின்னா, அன்றைக்கு கல்லூரிகள்ல பூரா போராட்டம் தொடங்கிடும் அப்படின்ற காரணத்தினால ஐடிசின்னு சொல்லக்கூடிய காலவரையற்ற ஊடுவிழா கல்லூரிகளுக்கு பூரா நடத்தப்பட்டுச்சு. அதனாலதான் அந்த ஒரே ஒரு விஷயம் தான் மீண்டும் மீண்டும் திரும்ப வந்து ஈழ அரசியல்ல வந்து திமுக வந்து மிகப்பெரிய குற்றவாளியாக சித்தரிக்கப்பட்டது. என் பார்வையில நான் பார்க்கறது என்னன்னா, திமுக ஆட்சியில இருந்தது அதனுடைய துரதிருஷ்டம். திமுக இல்லாம அதிமுக இருந்திருந்தா மட்டும் அந்த போராட்டத்தை நடத்த சொல்லியிருப்பாங்களா? காங்கிரஸ் நடத்த சொல்லியிருப்பாங்களா? இன்னைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இன்னைக்கு இருந்தா நடத்த சொல்லியிருப்பாங்களா? அதிகாரத்தில் இருப்பவன் எப்பொழுதுமே மக்கள் பக்கம் நிக்க மாட்டான், போராட்ட மக்கள் கூட நிக்க மாட்டான்றதுதான் வரலாற்று உண்மை. நம்ம அதை அப்படிதான் எடுத்துக்கணுமே தவிர, நான் அப்படித்தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் அப்படித்தான் நினைச்சு அன்றைக்கு வந்து திமுக வந்து ஒரு மாபெரும் மனிதச்சங்கிலி போராட்டத்தை நடத்துறாங்க. எனக்கு என்னன்னா, இந்த குரலை நான் கேட்டதுக்கு பின்னாடி எப்படியாவது நின்றாதான்றது மட்டும்தான் எனக்கு இருக்கு. அதனால எங்கெல்லாம் போய் பேச முடியுமோ, எங்கெல்லாம் செய்ய முடியுமோ அதுக்கெல்லாம் ஓடுறேன். ராயபுரத்துல இருந்து மனிதச்சங்கிலி தொடங்குது. இன்றைய முன்னாள் முதல்வராக இருந்த ஸ்டாலினி அவர்கள் தான் வராரு. நான் முதல் ஆளா அந்த மனிதச்சங்கிலியில நிக்கிறேன். நானும் இயக்குனர் சுப்பிரமணியன் சிவாவும் அதை வந்து கேமராவை எடுத்து போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆள் அங்கிட்டு இருந்து வரும்போது நானும் சிவாவும் எங்க அந்த இடத்துல தான் தொடங்குறாரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த ஊர்வலத்தை மனிதச்சங்கிலியா எடுத்து போட்ட உடனே நீங்க எல்லாருமே என்ன கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க என்ன இங்கேயும் நிக்கிறீங்க அங்கேயும் நிக்கிறீங்கன்னா, நான் எங்கேயா போய் நான் அறிவாலயத்துல போய் நின்னேன். நான் போர் நிறுத்த மனிதச்சங்கிலியில தான் நின்னேன். என்னுடைய நோக்கம் இந்த ஈழப் போராட்டத்தை வந்து அதை உறுதிப்படுத்தணும், போர் நிறுத்த முயற்சி செய்யணும் மட்டும்தான் எனக்கு இருந்த அன்றைக்கு சிந்தனையும் அறிவும் தானே தவிர, யாரு செய்யறா, எதுக்காக செய்யறா, முன்னிலைப்படுத்துறதுக்கு செய்யறாங்க, பின்னாடி செய்யறாங்களா, இதெல்லாம் நான் நினைச்சுக்கவே இல்லை. எனக்கு அன்றைக்கும் கிடையாது, இப்பவும் கிடையாது. ஆனால் அதற்கு பின்னாடி நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே அதை வச்சு அரசியல் தான். தோழர் சொன்னது போல இங்க நிறைய அரசியல் செய்யப்பட்டது, நிறைய அது குறித்து பேச வேண்டிய விஷயங்கள் இல்லை அப்படின்னு பேசாமல் தவிர்த்துட்டாங்கன்றதான் மறுக்க முடியாத உண்மை. ஒரு தோழர் திருமணங்காண்டி சொன்னதுல ஒரே ஒன்றுக்கு மட்டும் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறதுனால சொல்றேன். அதை நீங்க வந்து உங்களுக்கான பதிலாகவோ அல்லது போராளிகளை கொச்சப்படுத்துறதாகவோ எடுத்துக்க வேணாம். தோழர் சொன்னாரு, அங்கு இலங்கையில் இருந்த இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாமே வந்து சிங்கள அரசோட வந்து கூட்டணியில தான் இருந்தாங்க அப்படின்றது அது மறுக்க முடியாத உண்மைதான். ஆனால் புலிகளோடு அவர்களுக்கு முரண் தொடங்கினது காத்தான்குடி சம்பவம் மட்டும் கிடையாது. காத்தான்குடி துப்பாக்கி சூடல மட்டும் அவங்க வெளியில வரல. புலிகள் தங்களுடைய போராட்ட வடிவத்தை மாத்துறாங்க. தொடக்க காலகட்டத்தில இருந்து அடுத்து தற்கொலை படையா மாறுறாங்க.
தற்கொலைப்படுவாக மாறும் பொழுது இஸ்லாமியர்களுக்கு தற்கொலை என்பது ஏற்புடையது கிடையாது. அங்கே ஒரு முரண் தொடங்குது. இது அவங்க எங்ககிட்ட பதிவு பண்ணுது. நாங்க தற்கொலை செய்ய மாட்டோம். சையோடு குத்திய மாட்ட சொல்லும் போது அங்கிருந்து அவங்களுக்குள்ள ஒரு முரண் தொடங்குது. அதனால அந்த முரணையை சேர்த்து தான் நம்ம பேசணும். அது ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், மற்றபடி நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்க வேணாம். அது என்கிட்ட சொல்றாங்க. ஏன்னா அப்ப நான் கேட்கிறேன், ஏன் நீங்க இந்த போராட்டம் கேட்டதுன்னா தற்கொலை நமக்கு அனுமதி கிடையாது. அது தத்துவார்த்த ரீதியாக நம்ம ஏற்றிருக்கிற மார்க்கத்தின் அடிப்படை இல்லைன்றதுனால. ஏன்னா இஸ்லாமிய அரசியல் போராட்டம் என்பது வேறு, அவங்க போர்க்களத்தில் நிற்கிறது வேறு, போராளிகளுடைய போராட்டம் என்பது வேற இருந்தது. இப்போ ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொன்னாரு தோழர். நீங்க பாலஸ்தீன போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறவங்க இலங்கை போராட்டத்தை நீங்க தவிர்க்க கூடாது, போராளிகளுடைய போராட்டத்தை. நான் அந்த நிலைப்பாட்டில் இருந்தேன். நான் அந்த நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுதுதான் ஆனா இங்க கட்டமைக்கப்பட்ட அரசியல் வேறையாக கட்டமைக்கப்பட்டுருச்சு. 2012-13 காலகட்டத்துல என்ன வீழ்ச்சிகளாக நினைச்சு ஒரு பத்திரிகையாளர், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அந்த கதையெல்லாம் ரொம்ப பின்னாடி போவேன்னா, அவர் வீழ்ச்சியாக நினைச்சு என்கிட்ட ஒரு நேர்காணலை எடுத்துட்டு ஒரு வார பத்திரிகையில அட்டையில போடுறாரு. என்னுடைய கருத்தை கேட்கிறாரு. நான் சொல்றேன், பாலஸ்தீன போராளிகளும் விடுதலை புலிகளும் ஒண்ணுதான்ற, ரெண்டு பேருமே ஒண்ணுதான், தன்னுடைய மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உரிமைக்காக போராடுறவங்கன்ற. அவர் என்ன நினைக்கிறாரு, என்னை எப்படியாவது மாட்டி விட்டு இவனை ஒரு எண்ணெயில உள்ள தள்ளி விட்டோம்னா நல்லா இருக்குன்னு அதை தலைப்பா போட்டு முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டா இங்க என்னெல்லாம் பார்த்தா என் வீட்டு வாசல்ல டி நகர்ல அபிபுல்லா ரோட்ல நடிகர் சங்கத்துக்கிட்ட காலையில இந்து முன்னணிகாரம் பூரா போராட்டம் நிற்கி வீட்டை முற்றுகையிட்டுக்கிட்டான். நான் என்னங்க காலங்கத்தால இந்து முன்னணிகாரம் என் வீட்டை முற்றுகைதான், காவல் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க எல்லாம் இருக்கு. நான் அன்றைக்கு இருந்த இஸ்லாமிய அமைப்புகள் தலைவர்கள்ட்ட எல்லாம் கேட்கிறேன், நான் என்னங்க இங்க போராட்டம்னா அவங்க அப்படியான்னு கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் அன்னைக்கு அவங்களுடைய அரசியல் இருந்தது. அப்படியா அப்படின்னாங்க. டிவிலாம் பார்க்க மாட்டீங்களா, லைவ் போய்கிட்டு இருக்கு என்னன்னு பாருங்கன்னு. நான் அந்த முற்றுகை போராட்டத்தெல்லாம் அதை பத்தி கவலைப்படாம இறங்கி என்னுடைய பணியை செஞ்சு என் வீட்டுக்கு பின்பக்க வழியா இறங்கி போயிட்டேன். இந்த செய்தியை பார்த்த உடனே இந்த ஈழ ஆதரவாளர்கள் தமிழ்நாட்டுல இருந்தாங்க இல்லையா, இவங்க கோச்சுக்கிறாங்க. அது எப்படி நீங்க பாலஸ்தீன போராளிகள் தலிபான்களும் புலிகளும் ஒன்றுன்னு சொல்லலாம், உங்ககிட்ட நிறைய முரண் இருக்கு அப்படின்னா. எங்கிட்ட எந்த முரணும் கிடையாதுங்க. நீங்க என்னன்னா இந்த புனித பிம்பத்தை கட்டமைக்கிறது இருக்கு இல்லையா, அந்த புனித பிம்பத்தை கட்டமைக்கிற வேலை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்கும் தெரியாது விடுதலை புலிகளுடைய உண்மையான போராட்ட நோக்கம் வடிவம் என்னன்னு உங்களுக்கும் தெரியாது, பாலஸ்தீன போராளிகளை பற்றியும் தெரியாது. நீங்க இருந்து அரசியல் செய்யறதுக்காக இது அரசியல் களத்துல உங்களுக்கான அடையாளமாக வச்சுட்டு செய்யறவங்க. நீங்க எதுக்கு அதை பத்தி பேசுறீங்கன்னு சொன்னா, இல்ல நீங்க அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை பற்றி அன்றைக்கு அவர்களுடைய இந்த சமூக வலைத்தள பக்கங்கள்ல, இவர் நம்மளோடு பயணிக்கிறது சரியில்லை, இவரை கொஞ்சம் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க, இவருக்கும் தாலிபானுக்கும் தொடர்பு இருக்கு, உண்மையிலேயே ஒரு தொலைக்காட்சி இருக்கு, அந்த தொலைக்காட்சியில ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் அமீருக்கு தொடர்பு, அது எக்ஸ்பீரியன்ஸே போச்சு. அது எந்த பக்கத்துக்கும் கூட எனக்கு தெரியாது, அதெல்லாம் பார்த்தது கூட இல்லை. ஆனாலும் இந்த மாதிரி கட்டமைக்கிறது இருக்குல்ல, இந்த மாதிரியான கட்டமைப்பு தான் இந்த ஈழ போராட்டத்துக்கான பின்னடைவாக நான் பார்க்கிறேன். ஒரு கூடுதல் தகவலாகும்னு சொல்லும் போது, இந்த காலகட்டத்துல 2009-10 எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்துடைய நோக்கத்தை அசீப் சொன்னாரு. மிகப்பெரிய போராட்ட வடிவம், ஆனா தலைமை இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா, அதை நான் உணர்ந்தேன். நான் உணர்ந்ததுனால அப்பதான் அன்றைக்கு விஜயகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி ஒரு இயக்கமாக்கா ஒரு பெரிய கட்சியாக வருவதற்காக இருந்தது. அப்ப நான் அவரை போய் சந்திச்சேன். இந்த தகவலை இப்பதான் முதல்ல பதிவு செய்தேன். இந்த புத்தகத்தின் நோக்கத்துக்காக நான் பதிவு செய்தேன். அப்ப அவரை போய் சந்திச்சு, ஆனா தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்கு, இந்த ஈழ பிரச்சனைக்கு யார் தலைமை தாங்கிறது அப்படின்றதுக்கான ஒரு ஆள் இல்லாம இருக்கு. ஒருவேளை நீங்க இந்த பிரச்சனையை கையில் எடுத்தா, இல்ல நாடு முழுக்க போராட்ட வடிவத்துல இருக்காங்க, மக்கள் எழுச்சியோட இருக்காங்க, மாணவர்கள் பூரா தயாரா இருக்காங்க, ஒரு லீடர் தேவைப்படுது. ஒருவேளை நீங்க அந்த லீடரா வந்தீங்கன்னா உங்க கையில ஆட்சி வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு, மக்கள் உங்க பின்னாடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரொம்ப கூர்ந்து கேட்டுக்கிட்டாரு. அவர் வீட்டுல சந்திச்சு சொன்னேன், நான் கேட்டுக்கிட்டேன். ஆனாலும் நம்ம சொல்றது அங்க கேட்குமா, அவரை சுற்றி ஒரு அரசியல் கூட்டம் இருக்கும்ல, 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவர், அவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம அதை கையில எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்காக ஒண்ணு செய்யணுமேன்னு இலங்கை தூதரகத்துல போய் மனு கொடுத்தாங்க.
அந்த நிகழ்வு நிறைய பேர் சொல்றதுக்கு இருக்கும். அந்த விஜயகாந்த் தலைமையில போய் சொல்றாரு பாருங்க, நான் பார்த்தேன் இந்த மனுவை வாங்கி இங்க வச்சு அந்த அமெரிக்க தூதரகத்துல வாங்கி வச்சு இவன் அதை கொடுத்து அந்த போரை நிறுத்திடுவான்னு அந்த தலைவருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அதுதான் மறுக்க முடியாத உண்மை. இந்த இதெல்லாம் நடந்ததா? உண்மையிலே நடந்தது. அப்போ இன்னமும் எனக்கு சில சில தகவல்கள் தெரியும். அது இப்ப பேசுவது நாகரிகமாக இருக்காது, அது சரியாகவும் இருக்காது. ரொம்ப முக்கியமான ஒரு திரைக்கதைக்காக ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு அசீப்னு சொன்னாங்க. நான் அதோட முடிச்சுக்கிறேன். தோழர் சொன்னாரு இந்த திரைப்படத்தை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு. பணம் முதலீடு செய்ய ஆள் இருக்காங்கன்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு இல்லை. இல்ல நான் அவருக்கு கவுண்டர் பண்றேன்னு நினைக்காங்க. அவர் பாக்குறது பார்வை வேற, நான் பாக்குறது பாரு. நான் சந்திச்சதுனால சொல்றேன். நான் சந்திக்கிறேன் உங்களெல்லாம், ஒவ்வொரு முறையும் சந்திச்சு கேட்கிறேன். நான் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நானும் வெற்றிமாறன் லண்டனுக்கு போயிருந்தோம் ஒரு குறும்பட வெளியீட்டு விழாவுக்கு. அந்த மேடையில நான் இதை சொன்னேன். நான் உங்களுடைய வழியை யார் சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? உங்க வழியை நீங்க தான் சொல்லணும். நீங்க ஏன் வர மறுக்கிறீங்கன்னா அவங்க வர தயாரா இல்லை. அண்ணன் திருமாவளவனும் நானும் கலந்து கொண்ட ஒரு விழாவில், சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு ஈழத்தமிழருடைய திரைப்பட வெளியீட்டு விழாவில் அண்ணன் திருமாவளவன் வச்சுட்டு நான் இந்த கருத்தை சொன்னேன். அப்ப திருமாவளவனும் பதில் சொன்னாங்க. இதுக்கு அந்த நிகழ்வு நடந்துச்சுங்க. ஏன்னா அந்த மக்களை சேர்ந்தவர்கள் யாரும் பணம் தர தயாரா இல்லை, இதுக்கு வர தயாரா இல்லை. அவங்க வேற ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் மறுக்க முடியாத உண்மை. ஆனா இந்த திரைப்படத்தை எடுத்தா இதை திரையரங்குக்கு வராது, திரையரங்குக்கு வரக்கூடாது என்பதுதான் மறுக்கும். நான் சொல்றேன் வரவே வேணாம். அது சர்வதேச விழாக்கள்ல மட்டுமே இருக்கட்டும். அப்பதான் அதுக்கான அங்கீகாரமே கிடைக்கும். இதை 2 நாள் கொண்டு போட்டு போயிடலாம். ஆனால் சர்வதேச திரைப்பட விழாக்கள்ல இது மாதிரியான படங்களுக்கு எந்த தடையும் கிடையாது, எந்த தடையும் கிடையாது. யாரும் தடுக்க முடியாது. நம்ம பாடு எடுத்துக்கொண்டு போட்டுருவோம். அப்புறம் திரும்ப திரும்ப இங்க சென்சார்னு ஒன்றை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். சென்சாரை பத்தி நம்ம எப்பயுமே கவலைப்பட வேண்டியதே இல்லை. இங்க படம் நம்ம பேசுகிற அரசியல் எடுப்பதற்கு, படம் எடுக்கிறதுக்கு பொருளாதாரம் தான் தேவை. சென்சாரை நம்பி நம்ம இல்லை. தேவைப்பட்டா நீங்க போட்ட பணத்துக்கு லாபம் வேணும்னாலே சென்சார்ட்ட நீங்க பெர்மிஷன் வாங்கி தேட்டருக்கு போகணும். என் கருத்தை விதைக்கிறேன்னு சொன்னா அதுக்கு சென்சார் தேவையில்லை. நீங்க நம்மளே யூடியூப்ல போட்ட முடியும். அதெல்லாம் ஒண்ணுமே யாரும் தடுக்கவே முடியாது. சர்வதேச அரங்குகள்ல இது மாதிரியான படங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. இப்ப நான் சொல்றேன், தோழர் திருமணத்தை சொல்றேன், அசிப்டையும் சொல்றேன். அசிப்டே எனக்கு ஒரு வருத்தமான நிகழ்வு என்னன்னா, 10 ஆண்டுகளாக இந்த திரைக்கதையை வச்சுக்கிட்டு எல்லாரையும் சந்திச்சேன்னு சொன்னாரு. ஒரு நாள் கூட என்னையும் சந்திக்கிறது. அதுக்கு காரணம் அதே சொல்லிடுறேன். மற்ற சமூக மக்கள் இந்த தமிழ்நாட்டுல எப்படி ஒருத்தர் நெருக்கமா இருக்காங்களோ, இஸ்லாமியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு. ஒரே அடையாளத்தோடு இருக்கிற இஸ்லாமியர்கள் பொதுவெளியில சந்திச்சுட்டா பேசிக்கிற மாட்டாங்க. நம்மால 2 பேர் ஒரே ஆளுன்னு சொல்லிடுவான். அந்த அச்சத்தோடய இருப்பாங்க. அது நண்பர் அங்க உட்கார்ந்துருக்க பூர்வீகம் நல்லா தெரியும். ஏன்னா அவர் ஒரு பத்திரிகை துறையில் இருந்தாரு. அவரை ஒரு முறை சந்திச்சேன். நான் போகும்போது நிக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சலான்னு சொல்லிட்டு அப்படின்னு நடந்து போனேன். அவரை போய் திரும்பிட்டாரு. அப்புறமா சொன்னாரு, நீங்க என்ன எல்லாரும் முன்னாடி சலான் சொன்னா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? இது என்னடா பெருங்கொடுமையா இருக்கு. ஒரு இறை நம்பிக்கையாளர் தானே பார்க்கணும். அவர் ஏதோ ஒரு முகமன் சொல்றாரு, நம்ம ஒரு முகமன் சொல்றோம் தானே. அப்படின்னு இங்க அது கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு கேவலமான அரசியல். அசீஃபும் அப்படித்தான் எல்லாம் நினைச்சிருப்பாரு. இவனை போய் நம்ம பார்த்து எதுக்கு தேவையில்லாத கெட்ட பேரு அப்படின்னு ஐஎஸ்ஐஎஸோட தொடர்புங்கிற நியூஸ் வந்திருக்கு. அதனால இவனுக்கு இப்பதான் நான் அசீஃபை சந்திக்கிறேன். அசீஃபு அவரை ஊடகத்துறை வெளியேற்றும் போது அவருக்காக என்னுடைய குரல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்பெல்லாம் கூட நான் பார்க்கல. அவர் இப்பதான் வந்திருக்காரு, தாமதமா வந்திருக்காரு. இருந்தாலும் அசீஃபு, நான் அந்த வேலையை செய்ய தயாரா இருக்கேன். உங்களுக்கு அன்போட தெரிவிச்சுக்கிறேன். தோழத்தையும் சொல்றேன். நானு இது எப்பயுமே பதிவு செய்யப்பட வேண்டிய மாற்று கருத்தே கிடையாது. நான் 1 வருடத்துக்கு முன்னால கூட நார்வேல இருக்கக்கூடிய ஒரு சகோதரரை தோழரை சந்திச்சு பேசிட்டு இருந்தேன். யாராவது ஒரு ஆள் வாங்கயா, யாராவது பதிவு செய்வது, ஒரு பதிவை வச்சுட்டு போகும். இது ஏன் சொல்றேன், நான் 2019 இப்ப நாங்க போனோம். நானே இயக்குனர் பாரதி ராஜா எல்லாம் இலங்கைக்கு போனோம். ஏன் போனோம்னு கேட்காதீங்க. அதை சொன்னா அதுவும் கேவலம் தான். ஆனா அங்க நடந்ததை நான் உணர்ந்து சொல்றேன். நான் போராளிகளுடைய இயக்க தலைவர், தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய வாழ்ந்த இல்லம், அந்த பகுதி எல்லாத்தையுமே எனக்கு பார்க்கணும்னு ஆசை. ஒரு 8 நாள் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். நான்
நாங்க 2 பேர் போய் இறங்கின உடனே எங்களுக்கு கிடைத்த வரவேற்புல என்னன்னா, இயக்குனர் பாரதி ராஜாவை பார்த்த உடனேயே இளைஞர்கள் நல்லா விளைவிக்கணும், நீங்க இலங்கையில இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழர் பகுதியில இருந்து கடைக்குட்டி சிங்கத்துல நடிச்சிருந்தாருடா அவர்ரா அப்படின்னா. கடைக்குட்டி சிங்கம் தானே, அது சிவகார்த்திகேயன் படம், ஒரு படம், அதுல நடிச்சிருந்தாரு, அப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம வீட்டு பிள்ளையா, அதுதான் பாரதி ராஜா நடிச்ச படமா? அந்த படத்தை சொல்லி சொல்றான், அவர் இவரு அப்படின்றான். இப்படி என்னைய பாக்குறான், எனக்கு மலையாளமே தெரியல. அவரோட அப்புறம் சொன்ன உடனே பருத்தி வீரன் டேரக்டர் அவரா இவரு அப்படின்ட்டு போயிட்டான். இது 19 நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் போயிட்டு வந்து இப்ப போனேன் வடசென்னை ராஜன் வந்துட்டாரா அப்படின்னு. அவனுக்கு எங்கேயுமே அவனுடைய வாழ்க்கை போராட்டத்துல நான் இருந்திருக்கேன்றதே அவனுக்கு நினைவுல இல்லை. அப்படித்தான் அந்த நாடு இன்றைக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கு. புலிகள் வாழ்ந்த பகுதிகள் அத்தனை பகுதிகளிலையும் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இராணுவங்கள் குவிக்கப்பட்டிருக்கு. ஒரு வேட்டு சட்டம் கூட இன்னைக்கு கேட்டக்கூடாதுன்றதுல இலங்கை அரசாங்கம் ரொம்ப கவனமாக இருக்கு. ஒரு வீடு சட்டம் கூட நீங்க கேட்ட முடியாதுன்னு அப்படியே அந்த கடற்கரை ஓரமா சுத்தி போயிட்டு வந்தேன். அதனால தெளிவாக கட்டமைக்கப்பட்டு அதுல கூடுதல் தகவல் ஒருத்தர் சொன்னாரு. அந்த மக்கள் ஒரு பையன் இங்க இருந்து புதுக்கோட்டையில இருந்து போய் இருக்கவன், அவன் சொன்னான், சார் ஃப்ரீ ட்ரக் இங்க கிடைக்குது சார், திட்டமிட்டு இந்த இளைஞர்களுக்கு ஃப்ரீ ட்ரக் கொடுக்கப்படுது, அடுத்த தலைமுறைக்கு போராட்ட சிந்தனையை வந்துடக்கூடாது என்பதற்காக தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அந்த அரசியல்ல அந்த ஃப்ரீ ட்ரக்னு பார்க்கும்போது நம்ம கூடுதல் அவங்க கவனிக்க வேண்டியது, அந்த அரசியல் ரொம்ப தெளிவா திருமூலன் சொல்லுவாரு, இந்தியாவிலும் ஃப்ரீயா ட்ரக் அதிகமாக இருக்கிற மாநிலம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப். அதுக்கு காரணம் அவர்கள் தான் தனிநாடு கேட்டு தனியாக தங்களுக்கான கரன்சியும் பாஸ்போர்ட்டையும் அடித்தவர்கள், காலிஸ்தான் சொல்லி. அதனாலதான் ட்ரக் அதிகமா எங்க இறங்குதுன்னா பஞ்சாப்ல இருக்கும். அதுக்கப்புறமா எங்க இருக்குன்னு பார்த்தா இப்போ இலங்கையில இருக்கு. அதுக்கப்புறமா தமிழ் பொறுக்கிகள்னு சொல்லப்படுகிற இந்த தமிழ்நாட்டுல அதிகம் கிடைக்குதுன்னா அடுத்த தலைமுறைக்கு மொழி சிந்தனையோ இன சிந்தனையோ போராட்ட சிந்தனையோ வந்துடக்கூடாது என்பதில்ல, அரசு ரொம்ப கவனமா இதை செய்யறாங்கன்றதுதான் மறுக்க முடியாத உண்மை. அப்படிப்பட்ட காலகட்டத்துல இந்த வரலாறுகளை, நடந்த உண்மைகளை, அந்த உண்மையான போராட்ட வழியை சொல்ல வேண்டியது அவசியம். அதற்கான முன்னெடுப்பை அசீப் செஞ்சிருக்காரு அப்படின்றதுல எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. இதை பதிவு செய்வதற்கு, படமாக்குவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அந்த வழிகளில் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.